இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தாங்க. மக்களுக்கு நம்மளுக்கு வீட்டுல வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு யாரு கேட்டீங்கன்னா மனைவி அப்பா அம்மா தாங்க. என்னடா சொல்றீங்க மனைவி அப்பா அம்மான்றா, நம்மள வீட்டை துரத்தணும் அப்படின்னா அப்பா அம்மாவும் துரத்துவாங்க, வீட்லயும் துரத்துவாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான விட இந்த அம்மா சொல்ல போறாங்க. அதுக்கு என்னன்னு ஒரு சஸ்பென்ஸா தான் சொல்லியிருக்கிறேன். அது எதுக்கு இதை சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான அர்த்தம் அவன் சொல்லுவாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு நான் கேட்க போறது என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும். அது மக்களுக்கு அப்படின்றது ஒரு த்ரில்லிங்கா இருக்குது. ஏன்னா வீட்டுல நம்ம புருஷனை துரத்தணும் அப்படின்னா அப்பா அம்மாவும் நம்மளை துரத்துவாங்க, இல்லைன்னா மனைவி துரத்துவாங்க. ஆனா அதிகமா வீட்டுல வந்து மனைவி தான் டார்ச்சர் கொடுப்பாங்க. வெளியே போனுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத மக்களுக்கு தெரியணும். அதுக்கு என்ன நீங்க வீட்டுல சொல்லுவோம் போல. சரி, இப்ப வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மனைவி ஒரு கணவன் குடும்பஸ்தானத்துல இருக்கிறாங்க. கண்டிப்பா. அப்ப இருக்கும்போது கணவன் வந்து ஒரு 4 நாளைக்கு வேலைக்கு போய் காசை கொண்டு வந்து இந்த அம்மா சொல்லி கொடுப்பாங்க. அந்த 4 நாளைக்கு வேலைக்கு போகணும்னா ஏன்டா இங்க படுத்திருக்கிற, ஏன்டா வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லி டார்ச்சர் கொடுக்கும். 2வது வந்து ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல ஒரு சோறு போட்டா மனைவி அப்படின்னா என்னடி நீ கஞ்சி ஊத்துறேன்னு சொல்லி கேட்பேன். அப்ப மனைவி என்ன சொல்லுது, ஏன்டா நீ சம்பாரிச்சு கொடுத்தா தான் நான் ஊத்த முடியும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா கேட்டீங்க உங்களை. இதுதான் ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம சொன்னதை தான் அர்த்தம். வீட்டுக்கு கணவர்கள் வேலைக்கு போகல, சம்பாரிச்சு கொடுக்கல அப்படின்றத ரொம்ப டார்ச்சர் அடிக்கிறது யாருன்னா மனைவிமார்கள் தான். இது வந்து நேச்சுரலா நடந்திருக்குது, எனக்கு கூட நடந்திருக்குது. அது சொல்லி போடுறேன். இப்ப அதை பத்தி என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத இந்த மாதிரி சொல்ல போறாங்க. சொல்லுங்க மக்கள். கண்டிப்பா. அப்ப வந்து பெத்த தாய்க்கு மனநிலை தாங்காது. அப்ப பெத்த தாய் வந்து சொல்லும், ஏய் அவன் கொண்டு வந்து கொடுக்கும் போதெல்லாம் நல்லவன், அவன் ஒரு நாள் கொடுக்கல அப்படின்னா அவன் கெட்டவன். அப்ப அவனுக்கு ஒருவேளை சோறு போறதுக்கு வக்கிலையே துப்பிலையே உமாட்டுல இருந்து கொண்டு தெரியாது பெத்தவங்க கேட்பாங்க. கண்டிப்பாமா. அப்ப வந்து கணவன் சொல்லுவான், ஆஹா நம்ம தாய் நம்மள சப்போர்ட்டுக்கே இல்லை, இப்ப வந்தா பாரு மகராசி அப்படின்னு பையனோட வயிறு குழுகுழுன்னு இருக்கும். கண்டிப்பாமா. இப்ப ஒரு பையன் ஒரு வேலைக்கு போறான். அந்த வேலையில வந்து எப்படியோ தடையாகி போகுது. அந்த தடையாகும் போது பொண்டாட்டிகிட்டையும் சொல்ல முடியல, அம்மா கிட்டையும் சொல்ல முடியல. ஒரு மத்தளத்துக்கு 2 அடி வர்ற மாதிரி அடிபட்டு நடுசல்ல நிக்கிறான். அப்ப கையில வருமானம் இல்லை. அதுக்காக நான் ஒரு பதிவு ஒண்ணு போடுறேன் என் மக்களுக்காக. ஓ, அதுக்கான உண்டான இருக்குது. ஆமா, அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. ஓ, சொல்லாத ஒரு விஷயம் தான் இது. ஆமா, ஏன்னா இது அப்படி தெரிஞ்ச மக்கள் உஷாராவாங்களே. ஆமா, அதனாலதான் கொஞ்சம் மெதுவா சொல்லலான்ட்டு நான் மெதுவா எடுக்கிறேன். ஏன்னா எல்லாரும் மக்கள் அதுதான் எதிர்பார்க்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, கேரளா சாமி அம்மா என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே, என்னமோ சொல்றாங்க இன்னும் சொல்லலையேன்னு எதிர்பார்ப்பாங்க. அதுதான். இப்ப என் மக்களே, உங்களுக்கு நான் வணக்கத்தை தெரிய வைக்க, என்னோட கருத்துக்களை அருமையாக கேட்டுங்க, வாழுங்க, வாழ்ந்து நல்ல சிறப்போடும் சீரோடும் வாங்க. இது வந்து விபூதி, இது வந்து மை. விபூதினா எல்லா கோயிலும் கிடைக்கும். எல்லா கோயிலும் கிடைக்கிறது விபூதி வேற. சரிம்மா. ஏன் இடத்துல இருக்கிற விபூதி வேற. இந்த விபூதி வந்து சர்வ வசியம் சேர்ந்த விபூதி. அதே மாதிரி இங்க ஒரு விபூதி இருக்கு. இந்த விபூதி வந்து சாதா விபூதி. இந்த விபூதி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அழகா அள்ளி வாயில போட்டோம்னா தேன் மாதிரி இருக்கும். கண்டிப்பாமா. இந்த விபூதி வயிற்றுக்கு போனாவே நோயெல்லாம் ஓடி போயிடும். அதுக்காகத்தான் இந்த சட்டியில வச்சிருக்கேன் விபூதி. இந்த சட்டியில இருக்கிற விபூதி என் மக்கள் சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கேன், வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கேன். இதே மாதிரி எந்த யாராவது வச்சிருக்கிறாங்களா, யாராவது காமிச்சிருக்கிறாங்களா? அப்படி காமிச்சிருந்தானே யாருக்கும் தெரியாது. இன்ன வரைக்கும் யாரும் நான் வெளியே கொண்டு வரலையே. அப்ப இப்ப கொண்டு வாங்க, இப்ப வெளியே கொண்டு வாங்க. காமிச்சிட்டோம். 2வது வந்து விபூதி, சவசி விபூதி, மையி. இந்த மையி விபூதி. 2வது வந்து இது வந்து இழுப்ப மை. அந்த மை எங்கன்னு கூட கேப்பீங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதனால இதுதான் இழுப்பை. ஓ, இதுலயே ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆமா, இழுப்பை. இழுப்பை தொட்டால் இழுப்பை தொடல நாவப்ப அட தொட்டு இழுப்பே என் தொழிலே தொடங்கு அப்படின்றது. இத வந்து தொட்டால் இழுப்பை,
தொட்டால் இழுப்பை. ஆமா, இது சாதாரண இழுப்ப இல்ல, அத்தனை ஈத்து வந்து விடுற இழுப்ப. சரிம்மா. ஆனா மக்களை பாட்டே சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல, பப்பாய் பாட்டு மாதிரி. அதனால மக்களை பொம்பளைங்க பல விதமா சிந்திப்பாங்க. கண்டிப்பா நானும் பொண்ணுதான், எப்படி சிந்திப்பேன்னு கேளுங்க. சொல்லுங்கம்மா. இந்த அம்மா இழுப்பின்னு சொன்னிச்சே, என் வீட்டுக்காரங்க எவளே கொண்டு வந்து விட்டுருமா என்னமோ தெரியலையேன்னு கூட சந்தேகம் வரலாம். கண்டிப்பா. ஐயோ யாமட போய் இந்த இழுப்பிய வாங்கிட்டு வந்து அடுத்த இழுப்பிய கொண்டு வந்து விட்டுருமா என்னமோன்னு கூட என் மக்கள் சந்திக்கலாம். என் பேரன் பேத்திங்க மகளுக எல்லாருமே சந்திக்கலாங்களா. அது இது பேரு இழுப்பை. இழுப்பை. இந்த இழுப்பை வந்து என்ன பண்ணு கேட்டீங்கன்னா தொழிலுக்கு இழுப்பை. ஓ, தொழிலுக்கு இழுப்பை. நிரந்தரமான வேலை. நிரந்தரமான வேலை. இந்த மை வந்து இதுல தான் அடைச்சு கொடுப்பேன். தொழிலுக்கு இதுல அடைச்சு கொடுத்துட்டோம்னா அந்த ஆண் மகன் சோப்புல போட்டுக்கணும். கடைக்கு போறாரு அப்படின்னா பணம் போற கல்லடையில போட்டுக்கணும். ஓடிட்டே வேலை செய்யற ஆண்மகனுக்கு பெண் மகளுக்கும் இத வந்து ஜோப்புல போட்டுக்கணும். அந்த ஜோப்புல போட்டுக்கிட்டோம்னா அது மாட்டும் கிடக்கும், வேலை வித்து அது மாட்டுக்கும் வேலையாடும். இது வந்து சர்வலோக வசிய மையி. சர்வலோகம் வசிய மை அப்படி கூட இருக்குதா? ஆமா, இது வந்து சர்வ சனத்தையும் ஒரு கடையில வந்து கொண்டு வந்து கும்பலா விடக்கூடிய மை. கண்டிப்பாமா. இந்த விபூதி, இந்த மையி, இத மூணும் சேர்ந்து 5000 ரூபாய் ஒரு ஆட்களுக்கு. ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய். மக்களை, நான் இதுவரை யூடியூப்பில் இது போல வார்த்தைகள் பேசினது இல்லை. அதுதான் இப்போ மக்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, சப்போஸ் அது வரலன்னா என்ன பண்ணுவாங்க? நீங்கள் சொன்னதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்களாம்மா. இப்போ சொன்னதுக்கு என்னென்னா, இந்த மைக்கு இவ்வளோ ரேட்டு சொல்லிக்கிறீங்க, இதை வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போகிற பக்தர்களுக்கு வரலன்னா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக வரும். இது இழுப்பை. ஓகே, கண்டிப்பா வரும்ன்றீங்க. கண்டிப்பா வரும். ஓகே, கேரண்டியா சொல்றேன். தொழில் பிரமாதமா நடக்கும். 5000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. 5000 ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய். ஒரு ஆளுக்கு 5000. கண்டிப்பாமா. இதை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் கேட்டதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய். இந்த மை எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அம்மா சொல்லிட்டாங்க. இந்த உங்களுக்கு வேலைகளில் குறைபாடு இருக்குதா, வேலையை வந்து கரெக்டாக தக்க வச்சுக்கணுமா அப்படின்றத இந்த ஒரு மைய விஷயம் தான் இங்கே இருக்குது. அந்தோட மையோட விஷயம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டாங்க. இந்த வாங்கிட்டு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலையும் நிரந்தரம் அப்படின்றத, உங்களுக்கு தொழில் வருமானம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அம்மா, இந்த மை எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது? இந்த மை வந்து நம்ம கிட்ட இருக்க வரைக்கும் ஜனங்கள் வந்துட்டே இருக்கும். வருமானங்கள் குமியும். கண்டிப்பாமா. ஓமல் தெளியும். திஷ்டி ஓடும். முன்னோர்கள் வரும். கண்டிப்பா. தெய்வம் குடி இருக்கும். ஓகேமா. இதோட என்ன வேணும்? ஒண்ணும் தேவையில்ல. ஒண்ணும் தேவை கிடையாது. இதே போதும். அதுல ஒரு எலுமிச்சம்பழம் கனி ஒண்ணு கொடுப்பேன். ஓ, எலுமிச்சம்பழ கனியும். ஆமா, இந்த கனியில ஒரு பல வேலைகளையும் பண்ணி கொடுப்பேன். ஒரே ஒரு வியாபாரத்துக்கு ஒரு மனிதன், ஒரு ஆணை ஒரு பெண்ணு வியாபாரம் செய்யறாங்கன்னா ஆணுக்கும் 5000 தான், பெண்ணுக்கும் 5000 தான். இந்த மையே வந்து நீங்க எங்கேயாவது போய் டூப்ளிகேட் மைய வாங்குறீங்கன்னா 50000, 60000, 70000. ஏன்னா இப்ப நடைமுறையில அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. இப்ப நடக்குது. கண்டிப்பா அது நடந்துதான் இருக்குது. அது ஒண்ணாச்சுங்களா? இப்ப நான் சொல்றது, ஒரு ஆண் மகன் ஒரு வேலையை செய்யறான்னால் இந்த மை வாங்கிட்டு போனால் போதும். கண்டிப்பா. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த மை வந்து பெண் வசியம். அதை வந்து நம்ம அடுத்ததா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மைய பத்தி சொல்லிட்டாங்க. இந்த மைக்கு எதுக்கோட விஷயம் அப்படின்றத, தொழில் விஷயம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அடுத்த வீடியோ போய் பார்ப்போம்.